ஹலோ கைஸ், நான் தான் உங்கள் காட்டில் இருந்துட்டு பேசுகிறேன். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த லெஜெண்டரி ஹீரோ மன்னோட எபிசோட் நம்பர் 90 தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் போடுவாங்க, லைக் போட்டு பாருங்கள். அப்போனா தான் இந்த வீடியோ நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும், எனக்கும் அடுத்த வீடியோ போகிறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அதே மாதிரி இந்த வீடியோட பாஸ்ட் வீடியோ பார்க்காதவங்க லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காம போய் செக் பண்ணி பாருங்கள். சரி, ஓகே கைஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போன சாப்டரில் கிளாஸ் வைஸ் சொல்லணும், அவ்வளோதான் எல்லாமே முடிஞ்சு போச்சா, என்னோட வாழ்க்கையே இங்கே முடிஞ்சு போச்சா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது அவனோட கண்ணில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபயர் தெரிஞ்சிருக்கும். அப்படி என்னன்னு சொல்லிட்டு அப்படி கிரவுண்டில் காட்டுறாங்க. கிரவுண்டில் பார்த்தா நம்ம சரியாக தான் இருந்திருப்பா. அவளும் இதை பார்க்கும்போது நீ கடைசி அவனோட பவர் என்னன்னு சொல்லிட்டு காட்டலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோவை பார்த்து கேட்டிருப்பா. அப்போ ஹீரோவும் கையில் பால் ஹோல்டு பண்ணியிருப்பான். அவன் அதில் ஆறாவது யூஸ் பண்ணிட்டு கோல் போஸ்டை நோக்கி வேகமாக ஷூட் பண்ணியிருப்பான். அப்போ நம்ம க்ளோய் இருந்துட்டு இந்த ஐஸ்வால் இருக்கிற வரைக்கும் என்னை யாராலையும் அசைச்சிக்க முடியாது அப்படின்ட்டு அவளும் ஐஸ்வால் வச்சு தடுத்துட்டு கீழே உட்காந்துட்டு லியோ நான் இருக்கிற வரைக்கும் ஒன்று இங்கே ஒன்றும் பிடுங்க முடியாதுடா அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருப்பா. அதுக்கப்புறம் உனக்கு இது எல்லாமே இம்பாசிபிள் தான் அப்படின்னு சொல்லி அவளும் சொல்லும்போது ஹீரோவும் இல்லை 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 இது எல்லாமே எனக்கு பாசிபிள் தானே சொன்னேன் சரிதானே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதோட சாப்டர் 70 முடியுது. சாப்டர் 80 ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஹீரோவும் அந்த பந்தை ஓங்கி குத்திருப்பான். அப்போ அந்த வாழை பிச்சுக்கிட்டு அதுவுமே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக போகுது. இதை பார்த்த க்ளோயும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஷாக் ஆயிருப்பா. அவன் மட்டும் இல்லை, ப்ரொஃபஸர் செர்ஜுனும் பார்த்தீங்கன்னா இவனோட ஃபைட்டிங் ஸ்கில் எல்லாமே ரொம்ப அமேசிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பார்த்துட்டு இருக்க. நம்ம ப்ரொஃபஸர் எட்மோண்டும் வந்துட்டு அப்போ லைட்டாக ஸ்மைல் பண்ணியிருப்பாரு. அப்போ கிளாஸ் வைஸ் சொல்லணும் பார்த்தீங்கன்னா லியோ கோ 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 கிளாஸ் வை கோ கோ கோன்னு சொல்லிட்டு எல்லாரும் பார்த்தீங்கன்னா கத்திக்கிட்டு இருந்திருப்பாங்க. அப்போதான் அவனுக்குள்ள ஒரு லைட்டாக நம்பிக்கையே வந்திருக்கும். அப்போ நம்ம செர்ஜுனும் அதை பார்த்துருப்பாரு. அப்போ கதை இப்படி போகுதா, அப்போ இப்போதான் ரியல் கேமே ஸ்டார்ட் ஆகுது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பார்க்க. அப்ப செலியாவும் பால த்ரோ பண்ணிருப்பா. அப்ப பார்த்தா தாமஸ் தான் பாத்தீங்கன்னா எடுத்துவால போட்டு தடுத்திருப்பான். அப்ப தடுத்துட்டு அங்க பார்க்கும்போது செஸ்லாவும் அவளோட விண்டு மேட்ச்க்கு யூஸ் பண்ணி அவளும் ஏதோ ட்ரை பண்ணிட்டு இருந்திருப்பா. அப்ப அந்த கிளாஸே பாத்தீங்கன்னா ஒரு 6 வாரமா அப்படியே எல்லாருமே உற்சாகமா பாத்தீங்கன்னா மாறி 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 அட்டாக் பண்ணிக்கிட்டே இருந்திருப்பானுங்க. அப்ப ஃபைனலா பாத்தீங்கன்னா டுரன் தான் அவன் கையில பால் இருந்திருக்கும். அவனும் பாத்தீங்கன்னா அவன் 6 வயசு பண்ணி கோல் போட ட்ரை பண்ணிருப்பான். அப்ப அந்த பாலும் வேகமா ப்ரெடிக்ட் பண்ண முடியாத அளவுக்கு ஸ்பீடா வந்திருக்கும் கைஸ். அப்ப டக்குன்னு இவ்வளவு வேகமா வரும்போது நம்ம தாமஸ் தான் பாத்தீங்கன்னா தடுத்திருப்பான். அதை பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமா இருந்திருக்கும். ஏன் அப்படின்னா தாமஸ் எல்லாத்தையும் பத்தி பயப்படுற ஆள் தான். ஆனா அவனே இவ்வளவு தைரியமா பிடிச்சிருப்பான். அவனும் அந்த பாலை பிடிச்சிட்டு அப்படியே அந்த பால் பாத்தீங்கன்னா கீழே விழுந்திருக்கும். அதுக்கப்புறம் அப்ப அவனோட அந்த பால் வந்துச்சு பாத்தீங்களா, அதோட வேகத்தினாலே அவன் உடம்பு இன்னுமே குறையல. அப்ப அவன் என்ன சொல்லியிருப்பான் அப்படின்னா, என்னோட உடம்புல மானாவானா தீர்ந்து போயிருக்கலாம்டா, ஆனா லியோ மேல நான் வச்சிருக்க நம்பிக்கை என்னைக்குமே தீர்ந்து போகாது அப்படின்னு சொல்லியிருப்பான். அதுக்கப்புறம் லியோ குடிச்சா நீ நல்லா பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பும்போது தாமஸ் எல்லாரும் இழுத்துட்டு போயிருப்பாங்க கிளாஸ் 5 ஸ்டூடெண்ட்ஸ்லாம். அப்ப ஹீரோ மட்டும் தான் தனியா இருந்திருப்பான். கிளாஸ் 5லே ஹீரோ மட்டும் தான் இருக்கான் அந்த டீம்ல. கிளாஸ் 1ல பாத்தீங்கன்னா 3 டெரிட்டரியோட கேப்டன்ஸும் பாத்தீங்கன்னா அங்கதான் இருந்திருப்பாங்க. செலியா, டொரனு, அப்புறம் பாத்தீங்கன்னா இவ பாத்தீங்கன்னா க்ளோய். இவங்க 3 பேரும் பாத்தீங்கன்னா அங்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு நம்ம ஹீரோ மட்டும் தான் இருக்கான். ஸ்கோர் பார்க்கும்போது 10க்கு 10 அப்படின்னு சொல்லிட்டு ஈக்குவலா இருந்திருக்கும். ஸ்டூடெண்ட்ஸும் கிளாஸ் 1 பக்கம் தான் அட்வான்டேஜ் இருக்கும் பார்க்கும்போது கிளாஸ் 1ஓட ஆப்போனன்ட்ல 3 பேர் இருக்காங்க. இப்ப அது பத்தா குறைக்கு நம்ம லியோ பாத்தீங்கன்னா இந்த சைடு தனியால இருந்திருப்பான் கிளாஸ் 5ல. இதெல்லாம் பார்க்கும்போது கிளாஸ் 5 பக்கம் தான் டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க பார்க்கும்போது நம்ம க்ளோயில இருந்துட்டு அவளோட மேஜிக்கை யூஸ் பண்ணி அவ பாத்தீங்கன்னா ஒரு க்ளோனை உருவாக்கியிருப்பா. அதுவும் ஒரு க்ளோன் இல்ல, ஆக்சுவலா 4 க்ளோன் கிட்ட உருவாக்கிட்டு நான் மேஜிக் தியரி எக்ஸாம்ல வேணா ஃபெயில் ஆயிருக்கலாம்டா லியோ, ஆனா இங்க வந்துட்டு உன்னை எதுவும் புடுங்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் பாத்தீங்கன்னா கெத்தா பார்த்து இருந்திருப்பான். அப்ப அவ ஐஸ் க்ளோனை செத்து அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு 7-8 க்ளோன் கிட்ட இருந்திருக்கும். ஹீரோவும் அப்ப அங்க வரான். அப்ப அவ வரான்னு சொல்லிட்டு செலியாவும் கத்திருப்பா. அப்ப டூரனும் மத்தவங்களும் எல்லாம் ரெடியா இருந்திருப்பாங்க. டூரன்லாம் ஆரா ஃபேஸ் பண்ணி ரெடியா இருந்திருப்பான். அப்ப திடீர்னு பார்த்தா ஒரு கிரீன் கலர்ல அப்படியே பிளாஸ் மாதிரி கலர் வந்திருக்கும். டக்குன்னு பார்த்தா அந்த இடத்துல வந்துட்டு ஹீரோ காணாம போயிருப்பான். அது ஒரு மேஜிக் மாதிரி இருந்திருக்கும். எல்லாரும் எங்கடா வேணிசனா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சாக்கில் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது டக்குன்னு ஹீரோ பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் இருக்க மாதிரி மாறி மாறி ஓடிக்கிட்டு இருந்திருப்பான். யாருக்கிட்டையும் மாட்டாம அந்த இடத்துல வந்துட்டு அவன் ஓடிக்கிட்டு இருந்திருப்பான். சிலியாவை தாண்டியும் பார்த்தீங்கன்னா ஹீரோ போயிருப்பான். போயிட்டக்கு அப்புறம் அவ அதை பார்த்துட்டு சாக்காயிருப்பான். இவன் எப்பறம் என்ன தாண்டி போனா. அப்பதான் அவளுக்கு ஒரு விஷயம் புரியுது. க்ளோயி அவன் அட்டாக் பண்ண போல, அவன் நேரா கோல் போஸ்ட்ல ஸ்கோர் எடுக்க தான் போடுறான், அதனால நீ ரெடியா இரு அப்படின்னு சொல்லிட்டு அவளும் கத்தும்போது அப்ப ஹீரோ அவ பார்த்திருப்பா. இவன் இலியூஷன் ஸ்பெல் தானே யூஸ் பண்றான், நான் இப்ப கண்டுபிடிக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவளும் பார்த்து இருந்திருப்பா. அவளுக்கும் அது கஷ்டமா இருந்திருக்கும். அவளோட ஐயை யூஸ் பண்ணி அதை வச்சு அனலைஸ் பண்ண ட்ரை பண்றான். அப்ப அந்த இடத்துல பார்த்தா இந்த மேஜிக் அப்படின்னு சொல்லி அவளும் ஷாக் ஆகும்போது அங்க ஹீரோ பாத்தீங்கன்னா எல்லா ரிலேஷன் மாதிரி இருக்கு பாத்தீங்களா, அது எல்லா இடத்துலயுமே ரியல் க்ளோன் இருக்க மாதிரி தான் இருக்கும். அதாவது ரியல் பர்சன் இருக்க மாதிரி தான் இருந்திருக்கும். அவ அப்ப இது க்ளோன் இல்லையா அப்படிங்கிற மாதிரி பார்க்கும்போது இதுக்கு வாய்ப்பே இல்ல அப்படின்னு சொல்லி அவளும் சாக்கில இருந்திருப்பா. டக்குன்னு பார்த்தா ஹீரோவும் அங்க ஆல்ரெடி கோல் போட்டிருப்பான். க்ளோயும் இதை பார்த்துட்டு இல்ல இது எல்ஃப்ஸ் மட்டுமே யூஸ் பண்ணக்கூடிய மேஜிக் தானே, இது மேஜிக் ஆஃப் ஸ்டார்ஸ் தானே, இதை எப்படி ஒரு ஹியூமன் யூஸ் பண்றான், இதுக்கு வாய்ப்பே இல்ல, இது எப்படி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவ சாக்கில இருந்துட்டு இருப்பான். அப்ப ஹீரோ ஆல்ரெடி கோல் போட்டானா. ஃபைனலா பாத்தீங்கன்னா கிளாஸ் 5 வின் பண்ணிடுது. எல்லாரும் பாத்தீங்கன்னா வின் அனௌன்ஸ் பண்றாங்க. அப்ப போர்டுல பார்த்தா 11க்கு 10 அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட டீம் தான் வின் பண்ணிருக்கோம். ஸ்கோர் போர்டில் பார்க்கும்போது 11க்கு 10 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் வித்தியாசத்துல பாத்தீங்கன்னா ஜெயிச்சிருப்பாங்க. இப்ப எல்லாருமே பாத்தீங்கன்னா ஹீரோவை கொண்டாடிட்டு இருப்பாங்க. ஆக்சுவலா ஹீரோ பாத்தீங்கன்னா உண்மையிலே இதெல்லாம் ஒரு விஷயம் இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்துகிட்டு இருப்பான்.
உண்மையை சொல்லி ஆகணும்னா இந்த வெற்றி ஹீரோக்கு அப்படின்னு சொல்றத விட ஹீரோ பார்த்தீங்கன்னா அவன் கிளாஸுக்காக பண்ணியிருக்கானே சொல்லி ஆகணும். ஏன்னா அங்கே கிளாஸ் 5 எக்ஸ்போல் ஆகிறத அவன் தனியாளா இருந்து தடுத்திருக்கான். இப்போ ஹீரோ நமக்கு மட்டும் ஹீரோ ஆகல, உண்மையிலே கிளாஸ் 5க்கும் அவன் ஹீரோ ஆயிட்டான் தான் சொல்லி ஆகணும். இப்போ அதுக்கப்புறம் எல்லாரும் லியோ லியோ லியோன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே இருந்திருப்பானுங்க. அப்ப சில ஸ்டூடெண்ட்ஸை பார்க்கும்போது அவனுங்களை கட்டி போடுறது, டேய் நான் இங்க இருந்து வெளியே போயிருவேன் நினைச்சட்டா, ஒரு வழியா இவன் தடுத்து நிறுத்திட்டானா அப்படின்னு சொல்லி அவனும் நினைக்கும் போது அப்ப இன்னொருத்தன் வந்துட்டு நானும் அப்படி தாண்டா நினைச்சேன், என்னையவே எங்க வீட்டுல இருந்து திருப்பி அனுப்பிடுவாங்க நினைச்சட்டா, வீட்டை விட்டு கூட வெளியே அனுப்பிடுவாங்க நினைச்சட்டா இந்த விஷயம் தெரிஞ்சா அப்படின்னு சொல்லி அவனும் சொல்லிட்டு இருக்கும்போது இதை கேட்ட ப்ரொஃபஸர் வந்துட்டு இவனுங்க என்ன பைத்தியமா ஏதோ உளறிட்டு இருக்கானுங்க, யாரு இவனுங்களை இங்க இருந்து வெளியே அனுப்ப போறா, இவனுங்களுக்குலாம் என்னாச்சு என்ன பேசிட்டு இருக்கானுங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அப்ப ப்ரொஃபஸர் ஹெட்மவுண்ட் வந்துட்டு அதெல்லாம் விடு, இப்ப நீ போய் மோட்டிவேஷன் பண்றதுக்கான வழியை பாரு போ அப்படின்னு சொல்லி அவரும் பத்தும்போது அந்த பக்கம் பார்த்தா நம்ம டுரானு, க்ளோயி, அப்புறம் சிலியா கடைசி வரைக்கும் விட்டு கொடுக்காம விளாண்ட அந்த 3 பேர் பாத்தீங்கன்னா ஓ கனவே கனவே கலைவதேனோ அப்படிங்கிற மாதிரி சோகமா இருந்திருப்பாங்க. இதெல்லாம் ப்ரொஃபசர் பார்த்துருப்பாரு. பார்த்துட்டு நம்ம க்ளோயி கிட்ட தான் வந்திருப்பாரு. அவட்ட வந்துட்டு என்ன நீ இந்த மேட்ச்ல தோத்து போனதுனால நீ கோவமா இருக்கியா அப்படின்னு கேட்கும்போது அவளும் ப்ரொஃபசர் அப்படின்னு சொல்லி வரப்ப அப்ப அவரும் ஒன்ஸ் மேட்ச் ஓவர் ஆயிட்டா அதோட ரிசல்ட் முடிஞ்சு போச்சு அப்படின்னு அர்த்தம் கிடையாது. நமக்கான வாய்ப்பு எப்பவுமே இருந்துகிட்டே இருக்குன்னு சொல்ல முடியாது. ஆனா இருந்தாலும் உங்களோட திறமையை நீங்க நல்லா பயன்படுத்துனீங்க. முன்ன தோக்கடிக்கிற அளவுக்கு ஒருத்தனுக்கு திறமை இருக்கு அப்படின்னா நீ அவனுக்கு சல்யூட் பண்ணலாம். பட் நீங்க எல்லாருமே சேர்ந்து இவ்வளவு தூரம் ஒர்க் பண்ணிருக்கீங்க, உங்க கிளாஸ்க்காக இவ்வளவு தூரம் நீங்க ஒர்க் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எல்லாம் பெருமையா நினைச்சுக்கணும். உங்களெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. யாரெல்லாம் தங்களோட நண்பர்களுக்காக சீரப் பண்ண வந்தீங்களோ, யாரெல்லாம் தங்களோட கிளாஸுக்காக போட்டி போட அரினாக்கு முன்னாடி வந்தீங்களோ, யாரெல்லாம் தங்களோட கிளாஸுக்காக அடுத்த கிளாஸையும் எதிர்த்து சண்டை போட வந்தீங்களோ அவங்கெல்லாம் பெருமையா எழுந்து நில்லுங்க, நம்மலாம் கிளாஸ் 1 ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஹானரா சொல்லியிருப்பாரு. அப்ப இதை கேட்ட மற்ற ஸ்டூடெண்ட்ஸும் இருந்துட்டு அப்படியே ப்ரொஃபஸரை ஒரு பெருமையா பார்த்திருப்பாங்க. இந்த பக்கம் அதுக்கெல்லாம் பங்கம் பண்ற மணி நம்ம ப்ரொஃபசர் ஹெட்மவுண்ட் சும்மா இருப்பாரா, தோத்தாங்களா என்னடா தோத்து போனதை மறைக்க பாக்குறீங்களா, தோத்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவரு கிண்டல் அடிக்க அவ ப்ரொஃபசர் ஹெட்மவுண்ட் வந்துட்டு டே அப்படின்னு சொல்லிட்டு திட்டம் வந்திருப்பாரு அசிங்கமா. அப்படியே பார்த்தீங்கன்னா அவரு பேச்ச மாத்திட்டு 2 கிளாஸ் நல்லாவே பண்ணீங்கப்பா, நல்லா போட்டி போட்டீங்க, அருமையா இருந்துச்சு, சிறப்பா இருந்துச்சு, நானுமே தரமா உட்காந்து பாத்துக்கிட்டு இருந்தேன். கிளாஸ் 1 அவங்களோட டேலண்டா அப்படியே சொல்ற அளவுக்கு இல்ல, அந்த அளவுக்கு இப்படி எப்படி சொல்றதுன்னே தெரியல, அந்த அளவுக்கு காட்டுனீங்கப்பா, உண்மையிலே ரொம்ப அருமையா இருந்துச்சு. கிளாஸ் 5 பார்க்கணுமே, நீங்க கடைசி வரைக்கும் விட்டு கொடுக்கவே இல்லை, நான்லாம் நீங்க நினைச்சு பார்க்கவே இல்லை நீங்களா இந்த அளவுக்கு வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க எவ்வளவு சேலஞ்ச் இருந்தாலும் கடைசி வரைக்கும் உங்களோட போட்டியை விட்டு கொடுக்காம நீங்க பண்ணீங்க. உண்மையிலேயே உங்களை பார்க்கும்போது நல்லா பெருமையா தான் இருக்கு, பரவாயில்ல நீங்க நல்லா ட்ரெயின் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் கடைசி வரைக்கும் விட்டு கொடுக்காம போராடினீங்க. உங்க முன்னாடி எவ்வளவு பெரிய சேலஞ்ச் இருந்தோம், நீங்க அதை பார்த்து பயப்படாம தைரியமா எதிர்கொண்டீங்க. உங்களோட லிமிட்ஸை ஓவர் கம் பண்ணி நீங்க இந்த அளவுக்கு வந்திருக்கீங்க. நீங்க ஃபியூச்சர்லயும் இன்னுமே நீங்க வளர்ந்து வருவீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே கடைசி வரைக்கும் நேர்மையா சண்டை போடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நம்பிக்கை இருக்கு. உங்களோட போட்டி எப்பவுமே நேர்மையானதாகவும் உண்மையானதாகவும் இருக்கும்னு சொல்லிட்டு நான் எப்பவுமே அதை நம்புறேன். இப்ப எல்லாரும் ஹேண்ட்ஷேக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்லும்போது அப்ப எல்லாரும் ஹேண்ட்ஷேக் பண்ணிருப்பாங்க. அப்ப நம்ம செலியாவும் பாத்தீங்கன்னா செஸ்லா கிட்ட வந்துட்டு நான் நினைச்ச விட நீங்க கொஞ்சம் நேரம் அதிகமா தான் தாக்கு பிடிச்சிருக்கீங்க, நான் கூட சீக்கிரமே தோத்து ஓடி போயிருவீங்கன்னு நினைச்சேன், ஆனா பரவாயில்ல எப்படியோ வின் பண்ணிட்டீங்களே அப்படிங்கிற மாதிரி அவளும் சொல்லியிருப்பா. அப்ப செஸ்லாவும் சும்மா இருப்பாளா, அவளும் சும்மா இருந்துட்டு என்னடி சொன்னா அப்படிங்கிற மாதிரி அதான் நான் சொல்ல வந்ததை நீ சொல்லிட்டியே, இதுக்கப்புறம் நான் என்னத்த சொல்ல, நீங்க இந்த அளவுக்கு டஃப் கொடுப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கல, நான் கூட நீங்க ஒண்ணுமே இல்லாத டீமா தான் இருப்பீங்கன்னு நினைச்சேன், பரவாயில்ல நெக்ஸ்ட் டைம் நீங்க ஏதாச்சும் வின் பண்ண ட்ரை பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி அவளும் பங்கமா கலைச்சு விட்டுருப்பா. இந்த பக்கம் தாமஸ் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் நாங்க வின் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லியிருப்பான். அவனும் கோவமா பார்த்திருப்பான், என்னடா சொன்ன அப்படிங்கிற மாதிரி. அப்ப இவனும் பயத்துல ஐயோ இவங்கிட்ட தெரியாதனமா வாய் விட்டோமே, இவன் வேற ஒரு முரண்டு படுத்தவனாச்சே அப்படிங்கிற மாதிரி அவனும் பயத்துல வெறுத்து போய் பார்த்துட்டு இருக்கு. அப்ப க்ளோயும் அழுத்த கண்ணீரோட நம்ம ஹீரோவை பார்த்திருப்பா. அப்ப ஹீரோவும் இன்னும் கொஞ்சம் உனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா நீ உண்மையிலேயே பெரிய ஆளா தான் வந்திருப்ப, உண்மையிலேயே நீ ஒரு அமேசிங்கான மேட்ச் தான், நீ இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா போதும், நீ எல்லாத்தையும் அடிச்சு தூக்கி சாப்பிட்டுருவ அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லும்போது அப்ப அவளும் மனசுக்குள்ள என்ன கலாய்க்கிறேன்னு நினைக்கிறியா, கொஞ்ச நாள் பொருடா, நான் என்னோட திறமை என்னன்னு உனக்கு காட்டுறேன், நான் உண்மையிலே வளர்ந்து வந்து உங்க எல்லாத்தையும் தோக்கடிக்க தான் போறேன் அப்படிங்கிற மாதிரி அவன் மனசுல நினைக்கும் போது அதோட பாத்தீங்கன்னா இந்த சாப்டர் முடிக்கிறாங்க. இந்த சாப்டர் நான் ரீட் பண்ணும்போது எனக்கு ரொம்ப ஃபீல் குட்டா இருந்துச்சு. ஹீரோ பாத்தீங்கன்னா தனியாளா இருந்துட்டு அவங்க எல்லாத்தையுமே தோக்கடிச்சிருப்பான். கிட்டத்தட்ட அந்த குளோன் எல்லாம் கம்பேர் பண்ணி சேர்த்து சொல்லும்போது ஒரு 8 பேர்கிட்ட ஹீரோ தனியாளா தோக்கடிச்சிருப்பான். என்னதான் ஹீரோ மறுபிறவி எடுத்திருந்தாலும் இந்த பறவையில பார்க்கும்போது அவனுக்கு அந்த அளவுக்கு பவர் இருக்குன்னு சொல்லிட முடியாது இல்லையா. அதனால அவன் இந்த அளவுக்கு பண்ணியிருக்கானா உண்மையிலே அது ஒன்றும் பெரிய விஷயமா தான் சொல்லி ஆகும். அதே நேரத்தில் ஹீரோ பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு மட்டும் ஹீரோ இல்லை, கிளாஸ் 5க்கும் பார்த்தீங்கன்னா அவன் வின் பண்ணதுனால ஹீரோ ஆயிட்டான். எல்லாரையும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்போல் ஆகிறதுல இருந்து காப்பாற்றிட்டான். அதனால ஹீரோ இப்போ கிளாஸ் 5க்கு ஹீரோ ஆனது மட்டும் இல்லை, இப்போ மற்ற ஸ்டூடெண்ட்ஸும் அவனை பற்றி நினைக்கிற அந்த தப்பான எண்ணம் வந்து மாறும்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ எப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம பார்த்தீங்கன்னா 3K அடிக்கிறதுக்கு ரொம்ப பக்கத்துல வந்துட்டோம். அதனால புதுசாக யாராச்சும் பார்த்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி பெல் பட்டன் ஆல் செட் பண்ணா தான் நம்ம போற வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்.
சரி, ஓகே கைஸ், நெக்ஸ்ட் சாப்டர் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நான் பார்த்தீங்கன்னா உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். டாட்டா பை பை கைஸ்.